கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கோட் படத்தோட ஆடியோ லான்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஆடியோ லான்ச் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆளில் போட்டுச்சுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் தான் வீடியோ செய்யறது காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடக்க போதான். ஆகஸ்ட் மாதத்தோட தேர்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதான். அதாவது ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 21 வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதான். அண்ட் லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் நடக்கும்னு சொன்னாங்க. அதாவது மலேசியாவில் நடக்கும்னு சொன்னாங்க. அப்படிலாம் வேறு ஏதாவது நாட்டில் நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதா பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சே கேன்சல் ஆயிடுச்சு. பட் கோட் படத்தோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் சென்னையில் தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சே கேன்சல் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு நடக்காமல் இருந்தால் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் ஆடியோ லான்ச் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். விஜய் படனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அண்ட் அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும். பார்க்கலாம் ஆடியோ லான்ச் லியோ படத்துக்கான மாதிரி ஆகுதா, அப்படிலாம் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஃபினிஷ் பண்ணிட்டு ஆடியோ லான்ச் நடக்க தெரியலன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தே அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக என்னன்னு தெரியல. அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா அஃபீஷியலாக அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சொல்லியிருப்பார், நான் கடைசியாக தளபதி 69 படம் மட்டும் தான் நடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ள பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. பட் ஒரு வெப்சைட் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தளபதி 70 படம் நடிக்க போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ள போயிருவாங்கன்னு போட்டிருக்காங்க. பட் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போடவே இல்லை. அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்காங்க. அட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, நான் விஜய்க்கும் ஷாருக்கானுக்கும் ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அந்த தளபதி 70 படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யும் ஷாருக்கானையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்லி இயக்க போகிறது அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது உண்மையாக என்னன்னு தெரியல. பட் உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 70 படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் கைதி 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வாய்ஸ் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 70 படம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல. ஸோ நம்ம அந்த படத்தை தளபதி 70 படம்னு சொல்ல முடியாது. ஸோ விஜய் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணுமே நம்மளோட சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆளில் போட்டுச்சுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் தான் வீடியோஸ் எடுத்து காமிக்கும். ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். பை பை. சி நான் கார்த்தி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோலையும் சந்திக்கிறேன். பை பை. சி.